திருக்குளமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே, ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குளமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். திருக்குளமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். இசை முழங்க இறைவன் வாசல் நுழைந்திடுவோம், நுழைந்திடுவோம். பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம், சூழ்ந்திடுவோம். இன்னிசை முழங்க இறைவன் வாசல் நுழைந்திடுவோம், நுழைந்திடுவோம். பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம், சூழ்ந்திடுவோம். அவரை புகழ்ந்திடுவோம், அவர் பெயர் வாழ்த்திடுவோம். அவர் நல்லவராம், அவர் வல்லவராம், அவர் அன்பீடமை நடத்தும். திருக்குளமே எழுந்திடுக, அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான அன்பான இறை சமூகமே, உங்கள் அனைவரையும் இத்தெய்வீக திருப்பலிக்கு
அன்புடன் அழைக்கின்றேன். தனது வார்த்தையாலே இவ்வுலகை படைத்து படைப்பின் சிகரமாய் மனிதனை தன் உருவிலும் சாயலிலும் உண்டாக்கிய இறைவன் தாம் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார். பழுகி பெருகி மண்ணுலகை ஆளுங்கள் என்ற உரிமையை கொடுத்த இறைவன் தோட்டத்தின் நடுவில் இருந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்பதை கட்டளையாய் கொடுத்தார். ஆனால் நம் ஆதி பெற்றோர் இறைவனின் வார்த்தையை புறக்கணித்த போது பாவம் உலகில் நுழைந்தது. நாமும் பல நேரங்களில் இறை வார்த்தையை அறிந்திருந்தும் அதற்கு மாறாக செயல்பட்டு பாவத்தில் விழுகிறோம். ஏன்? அறியாமையா, நம்பிக்கையின்மையா, அல்லது கடின உள்ளமா? இவ்வாறு நாம் வாழும்போது நம் ஆதி பெற்றோரை ஏமாற்றிய அழகைக்கு நம்மையும் ஏமாற்ற இடமளிக்கிறோம். ஆனால் நாம் ஏமாற்றப்படாமல் நமது வழியை தூய்மையாக காத்துக்கொள்ள ஒரே வழி இறை வார்த்தையோடு இணைந்து வாழ்வதே. இறைவனின் வார்த்தையை நம்பி அவரோடு தன்னை இணைத்து வாழ்வோர் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லை என்பதற்கு திருவிவிலியமே ஏராளமான சாட்சிகளை நமக்கு வழங்குகிறது. இவ்வுலகில் இருக்கும் பல புத்தகங்கள் நமக்கு அறிவை கொடுக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு புத்தகம் மட்டுமே நம்மை மாற்றும் வல்லமை கொண்டது. அதுவே நமது திருவிவிலியம். அது வெறும் அறிவை வழங்கும் புத்தகம் அல்ல, நம்மோடு இறைவன் பேசும் உயிருள்ள வார்த்தை. நமது வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாமல் வழிநடத்தவும் காத்து கொள்ளவும் இறைவன் நமக்கு அருளிய வழிகாட்டும் ஒளியே அவரது வார்த்தை. அப்பத்தினால் மட்டும் மனிதன் உயிர் வாழ்வதில்லை, கடவுளுடைய வாயினின்று வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் என்ற இறைவார்த்தை நமது வாழ்வின் உண்மையான ஆதாரம் எது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இறைவாக்கினர் எலியா இறைவனின் வார்த்தையில் முழு நம்பிக்கை வைத்து அதன்படி செயல்பட்டார். புனித பவுலடியார் மீட்பின் பேரார்வத்தால் கிறிஸ்துவில் கொண்டிருந்த தனது நம்பிக்கையை துணிவுடன் முன்மொழிந்தார். திருத்தூதர் பேதுரு தனது நம்பிக்கையின்மையின் நடுவிலும் இறைவனின் வியத்தகு ஆற்றலை கண்டுணர்ந்து நம்பிக்கையில் வளர்ந்தார். இவ்வாறு இறை வார்த்தையில் இணைந்து நம்பிக்கையோடு வாழ இன்றைய வாசகங்களும் இன்றைய வழிபாடும் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. இந்த அழைப்பை இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கும் அனைத்தையும் நம் வாழ்விலிருந்து களைந்தெறிய தேவையான இறை ஆற்றலை இத்திருப்பலியில் மன்றாடுவோம். நம்பிக்கையோடு வாழ்பவர்கள் இன்னும் அதிக நம்பிக்கையுடையவர்களாகவும், இறை வார்த்தையிலிருந்து விலகி இருப்பவர்கள் மீண்டும் அவருடைய வார்த்தையோடு இணைந்து வாழ அருள் வேண்டுவோம். இறை வார்த்தையை நம் வாழ்வின் அடித்தளமாக ஏற்று நம்மையே உயிருள்ள பலியாக இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். இறை வார்த்தையில் இணைவோம். அதன் பொருட்டு இத்திருப்பலியில் முற்றிலும் இணைவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த பலியில் நம்முடைய பங்கு மக்கள் அனைவருடைய கருத்துக்கள், வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும், ஒன்று கூடி வந்து இந்த பலியில் ஜெபிக்கிற எல்லாருடைய கருத்துக்களையும் ஆண்டவர் கேட்டருள நாம் நம்மையே முழுமையாக இந்த பலியில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினாலின் மேல் தெளித்து நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுமே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெறுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆமென். ஆண்டவரே, ஈசோப்புள்ளினாலின் மேல் தெளித்து நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபடிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுமே. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெறுக. தொடக்கத்தில் இருந்தது போல் என்றும் என்றும் என்றென்றும் ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்தருள்வாராக. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரச
ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு பெறுகின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. தன்னை கொல்ல ஆள் அனுப்பி தேடிக்கொண்டிருந்த இசபேலியின் சூழ்ச்சிக்கு தப்பி பாலை நிலத்தில் சுற்றித் திரிந்த எலியாவை ஆண்டவரின் தூதர் உணவையும் இறை திட்டத்தையும் கொடுத்து தேற்றினார். அத்தேற்றரவினால் ஒரேபு மலையை அடைந்த இறைவாக்கினர் எலியாவை தெய்வீக ஆறுதல் கடந்து செல்கிறது. புயல், நிலநடுக்கம், தீ போன்றவற்றை கடந்து மெல்லிய காற்றினில் தன்னை வெளிப்படுத்துகிறார் இறைவன். தன் பற்றுமிகு அடியாருக்கு இறை பராமரிப்பு எந்நாளும் உண்டு என்ற நம்பிக்கையை எடுத்துரைக்கும் முதல் வாசகத்திற்கு பக்தியுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11 தொடங்கி 13 முடிய. அந்நாட்களில் எலியா ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 85. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே,
மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பே. தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ்நோக்கும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசுவே மெசியா என்ற பிற இனத்தார் ஏற்றுக்கொள்ள இறைவன் தெரிந்து கொண்ட இனமாகிய யூதா மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்குவதால் பெரும் மன வருத்தத்துக்கு உள்ளாகிறார். புனித பவுலடியார் ஆயினும் எல்லாவற்றிற்கும் மேலாக போற்றுதலுக்கு உரிய ஆண்டவர் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற உண்மையை முன்மொழிகிறார். நாமும் நம்மால் எதுவும் செய்ய இயலாத நேரத்தில் நம் கடவுள் பெரியவர் என்ற உண்மையை ஏதாவது வாழ்த்திட அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்துக்கு இதயம் திறப்போம். இரண்டாம் வாசகம். என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய் அல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன். அவர்கள் இஸ்ரேல் மக்கள் அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும்
அவர்களிடமிருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமென். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு Alleluia, 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 Alleluia. ஆண்டவருக்காக அவளுடன் நான் காத்திருக்கிறேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக அவளுடன் காத்திருக்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 14 இறைவார்த்தைகள் 22 முதல் 33 முடிய. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகிலிருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தூய சவேரியாருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் அருட்காவலிலும் வாழ்ந்து வருகிற அன்பு நிறைந்த பிள்ளைகளே,
அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டின் பொதுக்காலம் 19வது ஞாயிற்றுக்கிழமை வழிபாட்டை நாம் சிறப்பிக்கிறோம். அதே வேளையில் நம்முடைய பேராலயத்தில் இந்த ஆண்டுக்கான விவிலிய திருவிழாவையும் நாம் தொடங்கியிருக்கிறோம். இறைவனுடைய அளவற்ற அன்பை, இரக்கத்தை இறைவார்த்தைகளின் வழியாக நாம் உணர்ந்து பயணிப்பதற்கான அழைப்பினை இந்த நாளிலே பெறுகிறோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை சுவைத்து பாருங்கள் என்று திருப்பாடல்கள் ஆண்டவருடைய அந்த இனிமையை, உடனிருப்பை நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் அறிந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த விவிலிய திருவிழாவினுடைய தொடக்க நாளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவார்த்தைகள் நம்மை ஆழமாக ஆண்டவருக்குள்ளாக பயணிப்பதற்கான ஒரு அழைப்பினை தருவதை நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்த முதல் வாசகத்தினுடைய ஒரே ஒரு வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டு தியானிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அரசராகமம் முதல் புத்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அந்த பகுதியிலே ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்லுகிற ஒரு வசனத்தை தான் நாம் சிந்திக்கிறோம். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில், இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்லவிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவதாக நாம் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, வெளியே வா, மலைமேல் என் திருமுன் வந்து நில் என்று ஆண்டவர் எலியா இறைவாக்கினரை பார்த்து சொல்லுவதை நாம் தியானிக்கிற போது இந்த வசனம் பலவிதமான சிந்தனைகளை நமக்குள்ளாக எழுப்புகின்றன. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்போதோ படித்த ஒரு வாக்கியம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. அதாவது, கரையில் ஒதுங்கி இருப்பதற்காக கப்பல்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. கரையில் நிற்கிற கப்பல் துருப்பிடிக்கும், கடலை கிழித்து கொண்டு போகிற கப்பல் தான் அடுத்த கரையை சேரும் என்பது அந்த வாக்கியம். ஆகவே ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம், அதனுடைய இயல்பு ஒருவருக்கு புரிந்துவிட்டது என்று சொன்னால் அவருடைய வாழ்வு எப்படி மாறும் என்பதற்கு இந்த வாக்கியம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. எப்போதுமே புரட்சியாளர்களை குறித்து சொல்கிற போது புரட்சியாளர்கள் மண்ணில் புதைக்கப்படுவதில்லை, மாறாக அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள் என்று சொல்வார்கள். இயற்கையினுடைய பாடத்திலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ளலாம். இயற்கை நமக்கு சொல்லக்கூடியது என்ன? விதை மண்ணுக்குள் புதைந்து கிடக்கிறது. அது புதைந்து கிடப்பதற்காக அவை படைக்கப்படவில்லை, அவை பிறக்கவில்லை. மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வருவதற்காகத்தான் விதைகள் இந்த பூமியில் புதைக்கப்படுகின்றன. அன்பார்ந்தவர்களே, இருளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு விதை வெளிச்சத்தை நோக்கி வருகிற போதுதான் அது மரமாகிறது. அதுபோல நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கட்டத்தில் நாம் ஒரு வகையான இருளுக்குள் இருக்கிறோம். அவைகளிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளினுடைய வாசகங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. பயம் என்கிற ஒரு குகையில் நாம் இருக்கிறோம். அதுபோல கவலை, வெறுப்பு, இன்னும் பகை, தவறுதலான புரிதல்கள், நம்பிக்கையின்மை, இப்படி ஏராளமான ஒரு சூழ்நிலைகள் நம்மை அப்படியே அழுத்தி கொண்டிருக்கிற போது நாம் வெளியே வருவதற்கான அழைப்பினை ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்வதை நாம் நினைத்து பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நீ வெளியே வா, குகையின் மேல் வந்து நின்று எனக்கு அருகாமை நின்று கொள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்வதை நாம் நினைக்கிறோம். விவிலியத்தில் இது போல நிறைய பேரை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அழைக்கிற போது நீ வெளியே வா, இங்கே வா, என் அருகிலே நில் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுப்பதை நாம் தியானிக்கலாம். என் அன்பார்ந்தவர்களே, எலியாவை குகையிலிருந்து வெளியே வா என்று சொல்கிறார்.
பேதுருவை படகிலிருந்து வெளியே வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுபோல நாம் பார்க்கிறோம், லாசரை கல்லறையிலிருந்து வெளியே வா என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆபிரகாமை அழைக்கிற ஆண்டவர், நீ உன்னுடைய நாட்டை விட்டு வெளியே வா, உன் இனத்தை விட்டு வெளியே வா, உன்னுடைய உறவுகளை எல்லாம் விட்டு வெளியே வா என்கிற ஒரு அழைப்பினை கொடுப்பதை நாம் இந்த இறைவார்த்தையோடு இணைத்து சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படி பார்க்கிற போது ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து வெளியே வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பினை சொல்லுகிறார். வெளியே வருவது மட்டும் முக்கியமானதல்ல, வெளியே வந்து நாம் எங்கே நிற்கிறோம் என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. நாம் யாரிடத்தில் வந்து நிற்கிறோம், எதில் நம்முடைய கவனம் இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணமும் வெற்றியுமாக அமைகிறது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த அடிப்படையில் இன்றைய முதல் வாசகத்தை தியானிக்கிற போது முதல் வாசகத்தில் ஆண்டவர் ஏன் எலியாவை பார்த்து வெளியே வா, என் திருமுன் வந்து நில் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? அதற்கு நிறைய வரலாற்று பின்னணி இருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு முந்தைய அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, எலியாவுக்கும் பாகாலின் பொய் இறைவாக்கினர்களுக்கும் இடையிலான ஒரு பெரிய போராட்டம் நடைபெறுகிறது. இது இந்த மலையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பொய் இறைவாக்கினர்கள் பாகாலை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாகால் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்கிறார்கள். ஆனால் எலியாவோ உண்மை தெய்வத்தை வழிபடுகிறவர்கள் ஒரு பக்கமாக நில்லுங்கள் என்று அழைப்பு தருகிறார். ஆனாலும் கூட பாகாலின் இறைவாக்கினர்கள் ஒரேடியாக அவர்கள் ஆண்டவரை, அவர்களுடைய தெய்வத்தை அழைக்கிறார்கள். அவர்களுடைய தெய்வம் வராது போகிற நிலையில் இங்கே எலியாவினுடைய முயற்சியினால் ஆண்டவர் வந்திறங்கி எல்லா பலிப்பொருட்களையும் எடுத்துக்கொள்வதை பார்க்கிறோம். ஆகவே அதன் பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன? எலியா போலி இறைவாக்கினர்களை கிட்டத்தட்ட 450 பேரை வெட்டி கொன்றார் என்று விவிலியத்தினுடைய பகுதி சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த போலி இறைவாக்கினர்கள் கொல்லப்பட்டவுடனே அவர்களுக்கு தலைவர்களாக இருப்பவர்கள் யார் என்றால் ஆகாவும் ஈசபேலும். ஆகாபு அரசனும் ஈசபேல் அரசியும் தான் அவர்களை தூண்டிவிட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை கேள்விப்பட்டவுடனே ஈசபேல் கோபம் கொண்டு எப்படியாவது எலியாவை தொலைத்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார். எலியாவை அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிற போதுதான் எலியா என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரேபு மலைக்கு ஓடி போகிறார். ஒரேபு மலையில் ஓடி அங்கே இருந்த ஒரு குகையில் ஒளிந்து கொள்ளுகிறார். அப்படி ஒளிந்திருக்கிற போதுதான் ஆண்டவர் எலியாவை பார்த்து இங்கே வா என்று அழைக்கிறார். நீ வெளியே வா என்று அழைக்கிறார். வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதில் நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், இங்கே குகை என்று சொல்லுவது கல்லாலான அந்த குகையை மட்டும் சொல்லவில்லை, மாறாக எலியாவினுடைய உள்ளத்தின் நிலையை சொல்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். எலியாவினுடைய வார்த்தைகள் என்ன, அவருடைய யோசனை என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், எல்லாரும் இறந்து விட்டார்கள், என்னை சார்ந்தவர்களும் பிடிக்கப்பட்டு விட்டார்கள், என்னை சார்ந்தவர்களும் இல்லாமல் ஆகிவிட்டார்கள், இப்போது நான் மட்டும்தான் தனியாக இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டார். அன்பார்ந்தவர்களே, நான் மட்டும்தான் தனியாக நின்று கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கக்கூடிய அந்த நினைவே எலியாவினுடைய பயணத்தை, எலியாவினுடைய வாழ்க்கையை ஒரு வகையில் சுருக்கிவிட்டது என்று சொல்லலாம். ஆகவேதான் அவருடைய பயம் அவருடைய பார்வையை சுருக்கிவிட்டது. இறைவனுடைய வல்லமையை நினைத்து, வல்லமையை கொண்டு 450 பேரை கொன்றவரை அவருக்குள்ளாக பயம் வந்தபோது எதிரியினுடைய பலம் பெரிதாக தெரிகிறது. ஆண்டவருடைய பலத்தை விடவும் எதிரியினுடைய பலம் பெரிதாக தெரிகிறது. எதனால்? பயம் வருகிற போது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவே தான் ஆண்டவர் வெளியே வா என்று சொல்கிற போது உன் பயத்தை விட்டு வெளியே வா, உன் மனதில் வைத்திருக்கக்கூடிய பயத்தை விட்டு வெளியே வா. இந்த குகையிலிருந்து மட்டுமல்ல, உன் மன குகையில் நீ வைத்திருக்கக்கூடிய பயத்திலிருந்து வெளியே வா என்று ஆண்டவர் எலியாவை அழைக்கின்ற ஒரு நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எலியாவை பார்த்து நீ குகைக்குள்ளே இரு, நன்றாக இரு, இங்கே மகிழ்ச்சியாக இருந்து கொள் என்று சொல்லவில்லை. அதனுடைய பொருளே என்னவென்று சொன்னால், நீ வெளியே வா என்று சொல்லுகிற போதே
உன் பயம் இருக்கக்கூடிய இடத்திலேயே உன் வாழ்க்கையை முடித்து விடாதே. மாறாக உன் பயத்தை தாண்டி நீ வெளியே வா என்று ஆண்டவர் அழைப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய பல நேரங்களில் அச்சம் வந்துவிட்டது என்று சொன்னால், பயம் வந்துவிட்டது என்று சொன்னால், எந்த ஒரு காரியத்தையும் நாம் முன்னெடுத்து செல்வதற்கு பலவிதமான போராட்டம் நமக்குள் வந்து விடுகிறது. அப்போது என்ன செய்கிறோம்? நம்முடைய மனம் என்கிற குகைக்குள்ளாக அப்படியே இருப்பதை மிகவும் பாதுகாப்பானது என்று நினைத்துக் கொள்கிறோம். இங்கே இருந்து விட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் விடுத்து வெளியே வா என்று அழைப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவையெல்லாம் நம்மை பயத்தில் வைத்திருக்கிறது? எவையெல்லாம் நம்மை பயத்தில் வைத்திருக்கிறது? தொடக்க நூலில் வாசிக்க கேட்கிறோம், ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய குரலை கேட்டபோது அவர்கள் பயந்தார்கள். கடவுளுடைய குரலை கேட்கிற போது யாராவது பயப்படுவார்களா? ஆனால் அவர்கள் பயந்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய பயமே பாவம் செய்துவிட்டோம் என்கிற பயம்தான். ஆகவே மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். அவர்கள் மரத்துக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் எலியாவோ குகைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார். இரண்டும் ஒன்றுதான். அவர் பாவத்தில் பயந்தார்கள், இவரோ எதிரிகள் அவர்களுடைய பலத்தை கண்டு பயந்தார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆதாமை கேட்டது போல, ஏவாளை கேட்டது போல, இங்கே எலியாவை பார்த்தும் நீ வெளியே வா என்ற ஒரு அழைப்பை கொடுப்பதை பார்க்கிறோம். அவர்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு பாவம் இருந்தது, இவருக்கு பயம் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படி பாவம் என்கிற ஒரு சூழ்நிலை நம்மை வெளியே வரவிடாமல் தடுக்கிறதா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து என்ன? எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை, நம்முடைய வாழ்க்கையை குறித்த ஒரு கவலை. நாளைக்கு என்ன செய்வோமோ, எப்படி செய்வோமோ, எப்படி இருப்போமோ, இந்த கவலை இன்றைக்கும் வாழ விடாமல் செய்கிறது. நாளைய குறித்த எதிர்காலத்தை நம்மை நிம்மதி இல்லாமல் ஆக்குகிறது. பல நேரங்களிலே அப்படிப்பட்ட பயத்திற்குள்ளாக வாழுகிற நம்மை பார்த்து ஆண்டவர் வெளியே வா, உன் கவலையிலிருந்து வெளியே வா, உன் கண்ணீரிலிருந்து வெளியே வா, உன் துன்பம் என்கிற கேட்டிலிருந்து நீ வெளியே வா என்று ஆண்டவர் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அன்பார்ந்தவர்களை, நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் கல்லறைக்கு முன்பாக நிற்கிறார். மார்த்தா, மரியா, உறவினர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அப்போது லாசரை பார்த்து, லாசரே நீ வெளியே வா என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு கட்டுகளை அவிழ்த்து இவனை போக விடுங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய கட்டுகள் இருக்கிறது, நிறைய சோதனைகள் இருக்கிறது. இவைகளிலிருந்தெல்லாம் நீ வெளியே வா. நம்முடைய வாழ்க்கையில் முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது என நினைக்கக்கூடிய காரியங்களில் இருந்தும் கூட ஆண்டவர் நீ வெளியே வா என்று அழைப்பு கொடுப்பதைத்தான் எலியாவுக்கு கொடுத்த அழைப்பாக நாம் தியானிக்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னொரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் எலியாவை கடந்து போகிறார். எப்படி கடந்து போகிறார்? நீங்கள் பாருங்கள், பெருங்காற்று வீசுகிறது, அங்கே ஆண்டவர் இல்லை. நிலநடுக்கம் ஏற்படுகிறது, அங்கே ஆண்டவர் இல்லை. நெருப்பு வருகிறது, அங்கே ஆண்டவர் இல்லை. ஆனால் ஆண்டவர் எதிலே தென்படுகிறார் என்று சொன்னால், நாம் பார்க்கிறோம், மெல்லிய காற்றில் ஆண்டவருடைய குரலை எலியா கேட்கிறார். நாம் பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் பயம் வந்துவிட்டது என்று சொன்னால் கடவுள் பெரிய பெரிய காரியங்களில் தென்படுவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் அப்படியெல்லாம் அதிசயங்களை செய்வார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வெளிப்பாடு சின்ன காரியங்களில் கூட இருக்கும், மிக எளிதான காரியங்களில் கூட தென்படும். நமக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் வழியாக கூட ஒரு காரியத்தை உணர்த்துவார். நம்மளோடு வாழுகிறவர்கள் வழியாக கூட நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார் என்பதைத்தான் இந்த காட்சி நமக்கு நினைவூட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்தின் அடிப்படையிலே நீ வெளியே வா என்று ஆண்டவர் நம்மை அழைப்பது, நம் பயத்திலிருந்து, நம்முடைய கவலைகளிலிருந்து, நம்மை நெருக்குகிற பல துன்பங்களிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்கிற அழைப்பை ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். இனி நற்செய்தி பகுதிக்கு நாம் வருகிற போது அன்பார்ந்தவர்களே, சூழ்நிலைகள் வேறுபட்டாலும் செய்தி ஒன்றாகத்தான் இருக்கிறது. எப்படி இருக்கிறது? நீங்கள் பாருங்கள், பேதுரு படகில் இருந்தார். வெளியே கடல், வெளியே காற்று, வெளியே அலைகள். ஆனால் ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வருகிறார். ஆண்டவர் தான் நடந்து வருகிறார் என்று தெரிந்தவுடனே பேதுரு, ஆண்டவரே, அப்படியானால் நானும் நடந்து வருவதற்கு எனக்கு அனுமதி கொடும் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, படகு என்பது என்ன? ஒரு வீடு, ஒரு பாதுகாப்பான இடம்.
பாதுகாப்பான இடத்தில் இருக்கிற போது நமக்கு என்ன கவலை? ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன நடக்கிறது? ஆண்டவர் நடந்து வருகிறார் என்பது தெரிந்தவுடனே பேதுரு தன் பாதுகாப்பான இடத்தை விட்டு விட்டு வெளியே வருகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்பிக்கை என்பது என்ன? பாதுகாப்பான இடத்தில் மட்டும் குடியிருப்பதல்ல. பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையிலும் கூட என் கடவுள் என்னை பார்த்துக் கொள்வார் என்று அடி எடுத்து வைப்பதற்கு சில நேரங்களில் அது நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், கடவுளுடைய வார்த்தையை நம்பி நம்மை கட்டுப்படுத்த முடியாத, நம்மால் நம்மை கட்டுப்படுத்த முடியாத இடங்களில் கால் பதித்து நாம் பயணிப்பார். அப்படித்தான் பேதுரு நடக்கிறார். அப்படித்தான் பேதுரு ஆண்டவரை காண்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே இது பாதுகாப்பான இடம், இது பாதுகாப்பான ஒரு சொத்து, இது பாதுகாப்பான ஒரு வேலை, இது ஒரு பாதுகாப்பான ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கான தேவையான ஒரு செல்வம் என்று கூட பல நேரங்களில் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவையெல்லாம் திடீரென்று நமக்கு ஏதாவது ஒரு நிலையில், ஒரு நோய் நொடியில், ஒரு துன்பத்தில் நம்மை விட்டு போகிற போது நாம் நம்பிக்கை தளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் படகை விட்டு வெளியே வா, நீ கடலில் நடந்து பார் என்று ஆண்டவர் பேதுருவுக்கு அழைப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போது பேதுரு நடந்து வந்தபோது அந்த காட்சியை பார்க்கிறோம். அவர் கடல் அலைகளை பார்க்கிற போது பயம் கொள்கிறார், சந்தேகம் கொள்கிறார். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்பிக்கை குன்றியவனே என்று அவரை பார்த்து அழைப்பு கொடுத்து கைதூக்கி விடுவதை பார்க்கிறோம். எப்படி எலியாவை பார்த்து நீ வெளியே வா என்று சொன்னாரோ, அதுபோல இங்கே நம்பிக்கை குன்றியவனே வெளியே வா என்று ஆண்டவர் அழைப்பு கொடுப்பதைத்தான் நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாதுகாப்பு என்று நினைக்கக்கூடிய இடங்களிலிருந்து வெளியே வந்தால்தான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிப்பதற்கு நமக்கு நேரமும் வாய்ப்புமே இல்லாமல் போகும். நமக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பான இடங்களில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கணும்னா ஒரு ஸ்டெப்பு வெளியே வந்து தான் ஆகணும், வரணும். வந்தால்தான் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்க முடியும் என்பதை இறைவாக்கு நமக்கு சொல்கிறார். ஆகவேதான் பேதுருவை மூழ்கடித்தது கடல் மட்டுமல்ல, அவருடைய பார்வை ஆண்டவரிடமிருந்து விலகி இருந்தது தான் அவருடைய வாழ்க்கையை மூழ்கடித்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த வாரம் நாம் விவிலிய வாரத்தை கொண்டாடுகிற போது நம் பார்வையெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையின் மீது இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை தருகிற அழைப்பின் மீது இருக்க வேண்டும். அது தருகிற பயணத்தில் நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அழைப்பினை பெறுகிறோம். இந்த இரண்டாவது வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் மிக அற்புதமான ஒரு பகுதி. தூய பவுலடியார் ரோமியருக்கு எழுதுகிற இந்த திருமுகத்தில் மிக அழகான ஒரு செய்தியை சொல்கிறார். தன் சொந்த மக்களுக்காக அவர் கவலை கொள்ளுகிறார், அவர் வருத்தம் கொள்கிறார். தூய பவுல் சொல்லுகிற அந்த வார்த்தைகளில் நாம் நினைத்து பார்க்கிற போது அவர் என்ன சொல்கிறார்? என் சகோதர சகோதரிகளை குறித்து நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன், அவர்களை குறித்து நான் என்னுடைய உள்ளத்தில் பெருந்துயரமும் இடையறாத வேதனையும் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஏன் அப்படி இருக்க வேண்டும்? தூய பவுல் நான் நன்றாக இருக்கிறேன், எனக்குள் கடவுள் இருக்கிறார், நான் ஏன் அடுத்தவரை பற்றி கவலைப்பட வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் நன்றாக இருப்பதே இன்னொருவருக்கு வாழ்வளிப்பதற்கு தான், நான் வளமாக இருப்பதே இன்னொருவருக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காகத்தான். ஆகவேதான் தூய பவுல் நான் வளமாக இருக்கிறேன், ஆனால் என் சகோதரர்களை குறித்து கவலை கொள்ளுகிறேன், அவர்களும் வளமாக வேண்டும், அவர்களும் ஆண்டவருடைய வார்த்தையை அறிந்து கொள்ள வேண்டும், அதை குறித்து நான் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தூய பவுல் வேதனைப்படுவதாக பார்க்கிறோம். ஆகவே தன்னிலிருந்து, தன் சுயநலத்திலிருந்து தூய பவுல் வெளியே வந்தார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பயம் என்கிற குகையிலிருந்து எலியா வெளியே வந்தார், பேதுரு சந்தேகம் என்கிற குகையிலிருந்து வெளியே வந்தார். இங்கே பவுலோ தன்னுடைய சுயநலம் என்கிற குகையிலிருந்து வெளியே வந்து தன் சகோதரர்களுக்காக அவர் கவலை கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த விவிலிய வாரத்தில் பயணப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாக நம்மை இணைத்து கொள்ள விரும்புகிற நாமும் கூட இறை வார்த்தை தருகிற இந்த அழைப்பை உணர்வோம். எவையெல்லாம் நம்மை பயமுறுத்துகிறது, எவையெல்லாம் நம்மை சந்தேகப்பட வைக்கிறது, எவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சுயநலத்தில் இருக்க வைக்கிறது, சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவருக்குள் பயணப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.
விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணே மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய பாதம் வைத்து இறைவன் நம்மை வழிநடத்திட வேண்டுவோம். எல்லாவற்றுக்கும் மேலானவரே எம் இறைவா, உமது திராட்சை தோட்டமாகிய திரு அவையை பேணி வளர்க்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் அனைவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்நாளும் உமது அன்பிலும் அருளிலும் நிலைத்திருந்து தங்கள் பலத்தில் உம்மில் மகிழ்ந்து தங்கள் இயலாமையில் உம் அருளில் நம்பிக்கை கொண்டு நீர் அளிக்கும் ஆற்றலினால் புத்துயிர் பெற்று வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வல்லவரே எம் இறைவா, மக்கள் பணி செய்யும் தலைவர்கள், அதிகாரிகள் உமது கருவிகளாக வாழ்ந்திட அருள் புரியும். நாட்டின் வளர்ச்சிக்காய் முன்னெடுக்கும் பணிகள் ஆசிர்வதிக்கப்படவும், நாட்டை அழிவுக்குள்ளாக்கும் செயல்கள் களைந்தெறியப்படவும், மக்கள் ஒழுக்கத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்ந்திட தேவையான இறை அருளை பொழிந்திட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் போற்றுதற்குரியவரே எம் இறைவா, உம்மிலும் உமது வாக்கிலும் நம்பிக்கை வைக்க அருள் தாரும். எங்கள் நம்பிக்கை குறைவை நீக்கி எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். இவ்வாறு நாங்கள் நேர்மையாளர்களாய் வாழ்ந்து இறையாட்சிக்கு உரிய மக்களாக வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். மறைப்பொருளானவரே எம் இறைவா, வாக்காய் இருந்த நீர் எமக்காய் மனூருவாகி பலியாகி உயிர்த்து எம்மை மீட்டருளின அருளிற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம் மக்களாகிய நாங்கள் அனைவரும் உமது வார்த்தையை தினம்தோறும் வாசித்து தியானித்து அதன்படி வாழ எம் அகக்கண்களுக்கு ஒளியூட்டியருளும். வார்த்தையான உம்மீது கட்டப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ்ந்து உமது அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். துணிவோடிருங்கள் என்றவரே எம் இறைவா, உலக மக்கள் அனைவருக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம்.
பஞ்சம், பசி, நோய், போர், படுகொலைகள், இயற்கை பேரிடர்கள் மேலும் பல இன்னல்களினால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு ஆறுதல் அளித்து காத்தருள்வீராக. அறியாமையினால் தவறான வழியில் செல்லும் பிள்ளைகள் உமது உண்மையை விரைவாய் அறிந்து கொண்டு தங்கள் வழிகளை சீர்படுத்தி வாழ்வின் பாதையில் அனைவரையும் வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் வானக தந்தையே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். இதோ கடந்த வாரம் முழுக்க நீர் எங்களை பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி. கடந்த வாரம் முழுக்க எங்களுக்கு தேவையானவற்றை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. நாங்கள் நிறைவாய் இருப்பதற்கு உமது வார்த்தைகளால் வழிநடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி. அன்பான ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்போதுமே நாங்கள் எங்களுக்காகவே வேண்டிக் கொண்டிருக்கிறோம். தூய பவுலோ தன்னுடைய சுயநலத்தின் பிடியிலிருந்து இதோ என் சகோதர சகோதரிகளை குறித்து நான் பெருந்துயரமும் மிகுந்த மனவேதனையும் கொண்டிருக்கிறேன் என்று அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தார். இதோ என் சகோதர சகோதரிகளுக்காக நான் சாபத்திற்கு உள்ளாக கூட தயாராக இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். நாம் இந்த நாளில் எப்போது நமக்காக ஜெபிக்கிற நாம் நமக்கு அருகாமையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். உங்கள் அருகாமையில் இருக்கிறவர் என்ன வேண்டுகிறார், எதற்காக ஜெபிக்கிறார் உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த நாளிலே அருகில் இருப்பவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இந்த பலியிலே உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்கள், ஆண்டவரே அவர்கள் என்ன விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அதை கொடும். அவர்கள் என்ன கவலையோடு இருக்கிறார்களோ அதை அவர்களுக்கு கொடும் என்று சொல்லி ஜெபிப்போம். அதுபோல நீங்கள் கோவிலுக்கு வருகிற போது அல்லது உங்களை எங்கேயாவது சந்தித்த போது எங்களுக்காகவும் உங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று யாராவது சொல்லியிருப்பார்கள். அப்படி சொல்லவில்லை என்றாலும் கூட உங்களுக்கு அருகாமையில் வாழுகின்றவர்கள் வேற்று மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அவர்களுக்காகவும் நீங்கள் செபியுங்கள். இதோ பிறருக்காக செபிக்கிற போது நமக்கானதை ஆண்டவர் நிச்சயமாக தருவார். நாம் கேட்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாகவே அவர் தருவார் என்று நாம் பார்க்கிறோம். நாம் வேண்டுவதற்கு முன்பாகவே நம்முடைய உள்ளத்தின் விருப்பங்களை அவர் அறிவார். ஏனென்றால் நாம் பிறர் மீது அக்கறை கொள்கிறோம் என்பதை பார்க்கிற ஆண்டவர் நமக்கு அதை தராமல் இருப்பாரா? நீங்கள் என்னை அன்பு செய்வது போல உங்களுக்கு அடுத்திருப்பவர்களையும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்கிற ஆண்டவர் நாம் அடுத்து இருக்கவர்களை அன்பு செய்கிற போது நமக்கு அன்பானதை, விருப்பமானதை, தேவையானதை அவர் தருகிறார். ஆகவே இந்த நாளில் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் அருகாமையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை, என்ன வேண்டுகிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட கவலையாயிருந்தால், கண்ணீரோடு இருந்தால் கவலையை மாற்றும், கண்ணீரை துடைத்தெறியும். அவர்கள் நம்பிக்கையோடு இருந்தால் இன்னும் நம்பிக்கை அதிகமாக்கும். அவர்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நீர் தாமே கண்ணோக்குவீராக. அதனால் ஆண்டவரே, நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். இதோ எலியாவை பயத்தின் குகையிலிருந்து வெளியே வரச் செய்தீர். இதோ பாவத்தின் மரத்திற்கு பின்னிலிருந்து ஆதாமையும் ஏவாளையும் வரச் செய்தீர். எங்களுடைய வாழ்க்கையிலும் பாவம் என்கிற குகை, பயம் என்கிற குகை, இன்னும் கவலை என்கிற குகை ஏராளமாக எங்களை சூழ்ந்து நிற்கிறது. புரிதல் இல்லாத குகை, ஏற்றுக்கொள்ள முடியாத குகை,
மன்னிக்க முடியாத குகை என்று ஏராளமான குகைகள் எங்களை சூழ்ந்து நிற்கிறது. அவை எல்லாவற்றிலிருந்தும் எங்களை வெளியே கொண்டு வாரும் ஆண்டவரே. வெளியே வந்து மலையின் மேல் உமது திருமுகம் கண்டு உமக்கு அருகாமையில் இருக்கிற பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. இதோ அப்படி நாங்கள் உம்மை காணுகிற போது கடல் மீது நடப்போம், கடல் அலைகளைக் கண்டு கவலைப்பட மாட்டோம், கடும் துயரைக் கண்டு வேதனைகளைக் கண்டு சந்தேகம் கொண்டு நாங்கள் பாராமல் உம்மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினால் நாங்கள் பயணிப்போம் என்பதை இந்த நாளிலே அறிகிறோம். அன்பார்ந்தவரே, எங்கள் அன்பான ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எத்தனையோ நேரங்களில் சந்தேக கண்கொண்டு உடன் வாழுகிறவர்களை பார்த்திருக்கிறோம். கணவனை, மனைவியை, பிள்ளைகளை, உறவுகளை அப்படி பார்த்த நேரங்களுக்காக இதோ அதிலிருந்து நாங்கள் வெளியே வருகிறோம். அவர்கள் இருப்பது போல நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களை அன்பு செய்கிறோம் என்று இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். இதோ இந்த நாளிலே சிறப்பாக வேண்டுகிறோம். எங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களை ஆசிர்வதி, எங்களை அருகாமையில் குடியிருக்கிறவர்களை ஆசிர்வதி, எங்களை சுற்றி வாழ்கிறவர் எல்லோரையும் ஆசிர்வதி, எல்லாருடைய தேவைகளையும் நீர்தாமே சந்தியும். அதன் வழியாக என் உள்ளத்தை நீர் அறிவீர், என் உள்ளத்திற்கு தேவையானதை நீர் தருவீர். செபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ கூடியிருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களிலும் அமைதி சமாதானத்தை தாரும். பிள்ளைகள் ஞானத்தில் அறிவில் சிறந்திருப்பார்களாக, வேலை வாய்ப்பினை பெறுவார்களாக, எதிர்கால நலனை குறித்து கவலை கொள்ளாமல் எதிர்காலத்தில் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று நம்பிக்கையோடு பயணிப்பார்களாக. நீ அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, எங்களோடு கூட வார், எங்களோடு பயணப்படும், எங்களை ஆசிர்வதியும். ஜெபிக்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பரப்பொருளே, இன்று ஏற்றருளே, ஏழை கொடுப்பதனை படைத்தளித்தாய் எந்தன் பரப்பொருளே, இன்று ஏற்றருளே, ஏழை கொடுப்பதனை படைத்தளித்தாய் எந்தன் பரப்பொருளே. மனம் வீசும் மலர் கொணர்ந்தே, நாவினுக்கினிய கனி கொணர்ந்தே. நறுமணம் வீசும் மலர் கொணர்ந்தே, நாவினுக்கினிய கனி கொணர்ந்தே. கரங்களை விரித்தேன், இணை அளித்தேன், கரங்களை விரித்தேன், இணை அளித்தேன். பரப்பொருளே, படைத்தளித்தாய் எந்தன் பரப்பொருளே, இன்று ஏற்றருளே, ஏழை கொடுப்பதனை படைத்தளித்தாய் எந்தன் பரப்பொருளே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்ய வேண்டும் என்று
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடமின்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனிடமே இரவு விருந்தேருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருத்தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, உயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம்முடைய வாழ்வின் பயத்திலிருந்து, சந்தேகத்திலிருந்து, சுயநலத்திலிருந்து, இன்னும் பல்வேறு விதமான கவலைகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, இந்த குகைகளிலிருந்து வெளியே வர நமக்கு அழைப்பு தருகிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நம் அனைவருமே பேறு பெற்றோர். நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர்ந்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். உணவாடும் தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உறவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உறவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண உவப்போடு உன்னை தேடினே. விழியிரண்டும் ஏக நேரங்கள் நீட நான் இங்கு உளமாடினே. எழில் கொண்ட மன்னா உன் மனக்கோலம் காண உவப்போடு உன்னை தேடினே. விழியிரண்டும் ஏங்க நேரங்கள் நீட நான் இங்கு உளம் வாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன்னன்பில் ஒன்றாகினேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உறவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என்னாவில் ஆனந்த ராகம். பட்டோடும் புவி நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கிவே. மன்னாதி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினே. பலவண்ண பட்டோடும் புவி நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே. மன்னாதி காண மகிழ்வென்னை ஆள உனக்காக யாழ் மீட்டினே. மாறாதோ இன்பம் நீங்காதோ துன்பம், மாறாதோ இன்பம் நீங்காதோ துன்பம், உம்
மாண்பு நிறைவானது, உம்மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கால்வேகம் காடும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரியவிடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு. இவ்வாரத்தில் நினைவு கூறப்படும் திருவிழாக்கள்: ஆகஸ்ட் 10ஆம் தேதி திங்கட்கிழமை புனித லாரன்ஸ் திருத்தொண்டரும் மறைசாட்சி விழா. 11ஆம் தேதி புனித கிளாரா நினைவு நாள். 14ஆம் தேதி மறைசாட்சியான புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே நினைவு நாள். 15ஆம் தேதி சனிக்கிழமை தூய கன்னிமரியாளின் விண்ணேற்பு பெருவிழா. இவ்வார அறிவிப்புகள். இவ்வழிபாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நல்வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்று திருப்பலியை தொடர்ந்து காலை 9:30 மணிக்கு முதல் வார விவிலிய போட்டிகள் குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வைத்து நடைபெறுகிறது. மாலையில் திருப்பலி முடிந்தவுடன் பழைய ஆலயத்தில் வைத்து குழு பாடல் போட்டி நடைபெறுகிறது. அனைவரும் திரளாக போட்டிகளில் கலந்து கொண்டு இறை வார்த்தையில் இணைய அன்புடன் அழைக்கிறோம். விவிலிய போட்டியில் குழு போட்டிக்கு வருகிறவர்கள் தங்கள் குழுவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற பாடல், நடனம், நாடகம் குறித்த விவரங்களை முன்கூட்டியே பங்கு அலுவலகத்தில் அல்லது உதவி பங்கு தந்தையிடம் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். இன்று காலை 6:30 மணி முதல் அன்னை வேளாங்கண்ணி மருத்துவமனை சார்பாக கடந்த ஞாயிறு அறிவிப்பு செய்துவிட்டு நடைபெறாத பொது மருத்துவ முகாம் இன்று மதியம்
12:30 மணி வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பங்கேற்று பயன்பெற அன்போடு அழைக்கிறோம். விவிலிய போட்டியை முன்னிட்டு இன்று முதல் வருகிற 29ஆம் தேதி வரை தினம் ஒரு இறை வார்த்தை என்கிற போட்டிக்கான இறை வசனம் நமது ஆலய தகவல் பலகையில் இரு பக்கமும் போடப்பட்டிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று முதல் 30ஆம் தேதி வரையிலான ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விவிலிய போட்டிகளை முன்னிட்டு விஎம் சத்திரத்திலும் எம்கேபி நகரிலும் திருப்பலிகள் நடைபெறாது. நாளை திங்கட்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை பாளையங்கோட்டை லூர்துநாதன் சிலை அருகில் நமது மறைமாவட்ட பழங்குடியினர் பணிக்குழு மற்றும் தலித் கிறிஸ்தவர் இயக்கம் சார்பாக மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு பக்த சபைகளின் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது. உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகிற 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கத்தோலிக்க நற்செய்தி குழுவின் சார்பாக உபவாச ஜெபக்கூட்டம் நமது மறைமாவட்ட தூய அந்தோணியார் திருத்தலத்தில் வைத்து காலை 11 மணி முதல் மாலை 4:30 மணி வரை நடைபெறும். கடந்த ஞாயிறு பேராலயத்தில் திருப்பலி காணிக்கை விவரம் ரூபாய் 34,255. கடந்த வாரம் மறைக்கல்வி மாணவ செல்வங்களுக்கு சிற்றுண்டி வழங்கிய திருமிகு ஜோசப் அவர்களின் குடும்பத்திற்கு நமது நன்றிகளையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண ஓலைகள் நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் வாழும் தந்தை அருள்ராஜ், தாய் ஜாக்குலின், இவர்களின் மகள் ஜிஜு ஆண்டனிக்கும், பாண்டிச்சேரி மறைமாவட்டம் பாண்டிச்சேரியில் வாழும் தந்தை ராகுல், தாய் லூர்து மேரி, இவர்களின் மகன் ஆல்பர்டினுக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் வாழும் தந்தை ஸ்டீபன் ரத்தினகுமார், தாய் மரிய மீனா, இவர்களின் மகன் அபினேஷ் பிராங்க் ஸ்டீவனுக்கும், நமது பேராலய பங்கு பாளையங்கோட்டையில் வாழும் தந்தை மகேஷ்குமார், தாய் யாமினி, இவர்களின் மகள் ஹரிசா லட்சுமிக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. நமது பேராலய பங்கு எம்கேஎம் நகரில் வாழும் தந்தை அந்தோணிராஜ், தாய் மேரி ஞானதீபா, இவர்களின் மகன் ரைட்டஸுக்கும், தூத்துக்குடி மறைமாவட்டம் தட்டார்மடம் பங்கு தட்டார்மடத்தில் வாழும் தந்தை ஜெயசீலன், தாய் உபகார தங்கமலர், இவர்களின் மகள் ஆரோக்கிய ஜென்சிக்கும் திருமணம் செய்ய இது இரண்டாவது ஓலை. நமது பேராலய பங்கு அண்ணா நகரில் வாழும் தந்தை அலெக்சாண்டர் தேவதாஸ், தாய் ஆரோக்கிய மேரி, இவர்களின் மகள் ஷில்பாவுக்கும், உடையார்பட்டி பங்கு மேலக்கரையில் வாழும் தந்தை லட்சுமண பெருமாள், தாய் சரஸ்வதி, இவர்களின் மகன் பிரகாஷ் குமாருக்கும் திருமணம் செய்ய இது முதலாவது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கினங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, இன்று விவிலிய நாளாக நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே இந்த தொடக்க நாளை நாம் அனைவரும் இணைந்து செபிக்கிற விதத்தில் மிக அற்புதமாக தயாரித்து வழிபாட்டில் கலந்து கொண்ட அன்பிய ஒருங்கிணைப்பாளர் தலைமையில் ஒன்றாக பவனி வந்து இந்த வழிபாட்டை சிறப்பித்திட்ட அன்பிய இறைமக்கள், மண்டல வழிகாட்டிகள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு விவிலிய போட்டிகள் குறித்த விவரம் பல நிலைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த போட்டிகளானது இன்று காலை 9:30 மணிக்கு குழந்தை இயேசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் வைத்து நடைபெறுகிறது.
ஆகவே இந்த திருப்பலி முடிந்த பிறகு இறை மக்கள், குழந்தைகள், மறைக்கல்வியில் இருக்கக்கூடியோர், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கேற்பதற்கான போட்டிகள், அது குறித்த விவரம் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் சரியாக 9:30 மணிக்கு இந்த போட்டிகள் ஆரம்பமாகிறது. ஆங்காங்கே பல போட்டிகள் நடைபெறும். ஒரே நேரத்தில் பல போட்டிகள் நடைபெறும். ஆகவே நாம் எவ்வளவு சீக்கிரமாக கலந்து கொள்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக போட்டிகள் நிறைவுக்கு வரும். ஒருவேளை நான் நினைக்கிறேன் எல்லாரும் குறித்த நேரத்தில் கலந்து கொண்டால் அதிகபட்சமாக ஒரு 1.5 மணி நேரம்தான் இருக்கும். அதற்குள்ளாக போட்டிகள் நிறைவு பெறும். மாலையில் குழு போட்டி, பாடல் போட்டி நம்முடைய பழைய ஆலயத்தில் வைத்து நடைபெறுகிறது. ஆகவே அன்பியங்கள் மண்டல வாரியாக கலந்து கொள்ளுகிற இந்த போட்டியில் நீங்கள் நன்றாக தயாரிப்பு செய்திருப்பீர்கள். கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற சனிக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய நாடு சுதந்திரம் பெற்ற நாள். அதே வேளையில் நம்முடைய திருச்சபையில் அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆகவே விண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டு அந்த நாளில் 3 திருப்பலிகள் நமது ஆலயத்தில் நடைபெறுகிறது. வழக்கமாக காலை 5:30 மணிக்கு திருப்பலி நடைபெறும். அதன் பிறகு 7:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை போல திருப்பலி நடைபெறும். அதன் பிறகு மாலை 6 மணிக்கு திருப்பலி நடைபெறுகிறது. இந்த சிறப்பு திருப்பலிகளில் கலந்து கொண்டு அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழா வழியாக நம்முடைய வாழ்விற்கான அருளையும் ஆசிரையும் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, 15ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு திருப்பலி முடிந்தவுடனே நம்முடைய ஆலய முற்றத்தில் வைத்து நம்முடைய தேசிய கொடி ஏற்றப்பட இருக்கிறது. ஆகவே இறை மக்கள் இந்த நிகழ்விலும் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கின்றோம். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆதரவே ஆருலகோர் கோழியே, ஆவிகளின் ஆதரவே ஆருலகோர் கோழியே, அன்பின் தாய் நீ
குரல் கேளம்மா அன்பின் தாயே என் குரல் கேளம்மா எங்கள் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.